மகளிர் உரிமை தொகை எப்போது 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. அது பற்றி தற்போது மிக பெரும் ஷாக்கான அதிர்ச்சியான தகவல் ஒன்றும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முந்தைய அரசு, அதாவது மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பெயரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 1000 ரூபாயானது 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்திருந்தார். வாக்குறுதிப்படி கடந்த 2 மாதமுமே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது நிறைவேற்றலை. 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இதனால் அனைத்து பெண்களுமே பார்த்தீங்கன்னா எப்போது 2500 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு கொண்டிருக்காங்க. இந்த நிலையில தான் ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி பலரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியாகாது. என்ன காரணம்னா, ஆளுநர் அவர்களுடைய உரை மீதான விவாதங்கள் முழுமையாக நிறைவடைந்த பிறகே புதிய திட்டங்களை முதல்வர் அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு மரபு இருப்பதால், புரோட்டோகால் இருப்பதால் பிறந்த நாள் அன்று இந்த அறிவிப்பு நிச்சயம் வெளியாகாது. அது மட்டுமல்லாமல் இந்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாள் ஜூன் 23. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் பேரவை விதி எண் 110 கீழ் மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துவது குறித்த அதிரடி அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்ட்டு நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த மகளிர் உரிமை தொகை உயர்த்தக்கூடிய அறிவிப்பு வெளியாகாது அப்படின்ற மாதிரியும், ஜூன் 23ஆம் தேதி இது குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கின்றது. ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.